வணக்கம். உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி பானவரம். இப்போ நம்ம நிறுவனத்தில், அதாவது ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சியில் ஜெய்சன் அக்ரி இண்டஸ்ட்ரியோட இஸ்கெல்எஸ் மாடல் டெலிவரி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மிஷினை பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே எல்லாரும் கஸ்டமர் மனசில் எல்லாம் இருக்கிறதுலாம் என்னென்னா, இப்போ இஸ்கெல்எஸ் பேலர்ன்றது ஒரு சென்சாரு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது போல் தாட்லாம் நிறைய இருக்குது. இப்போ மற்ற கம்பெனி எப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம கம்பெனி இந்த ஜெய்சன் அக்ரி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ஃபீட்பேக் இப்போ நாங்கள் 5 மிஷின் கொடுத்துருக்கோம். எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி சூஸ் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு டீலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விவசாயிங்க அங்கே ஒரு 5000 கம்மியாக தராங்க, அங்கே ஒரு 10,000 கம்மியாக தராங்கன்னு பல டீலர் இருக்காங்க. அதுபோல் டீலரை சூஸ் பண்ண பிறகு அந்த மிஷின் மேலே குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கம்பெனி எவ்வளோ தான் பக்காவாக ப்ரொடக்ஷன் பண்ணி அமிச்சாலும் அங்கே இருக்கிற டீலர் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கம்பெனியோட மிஷின் ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டே பண்ண முடியும். இப்போ டீலரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் டெக்னாலஜியாக மிஷின் வெளியே வந்தாலும் அது குறைன்னு தான் சொல்லி நிற்பாங்க. இப்போ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சியில் நீங்கள் எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் எடுத்தாலும் நாங்கள் கூட ஒர்க் பண்ணுவோம். இப்போ விவசாயிக்கிட்ட நாங்கள் மிஷினை கொடுத்துட்டோம், கடையில் உட்காந்துருப்போம், ஷோரூமில் உட்காந்துருப்போம், இந்த கதையே இல்லை. இப்போ நானும் வருவேன் டேரெக்டாக. இப்போ நான் ஓனர் தான், பாலாஜி ஏஜென்சியோட ஓனர் தான், நானும் வருவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, எங்கள் சர்வீஸ் டீம்லேருந்து பசங்களும் வருவாங்க. உங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது இல்லாமல் அதோட ஃபியூச்சர்லாம் சொல்லி கொடுத்துட்டு கூட எதனா பிரச்சனைனா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது சென்சார் மாடல்லாம் இல்லை. இப்போ டெக்னிக்காக மதர் போர்டு, அதாவது நம்ம லேப்டாப்பில் மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது போல் ஒரு போர்டில் தான் இது ரெடி பண்ணுறோம். இது சென்சார் நினச்சின்னு யாரும் பயந்துக்குவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த மதர் போர்ட்லேயே எதனா பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த மதர் போர்டு காட்டுற பாருங்க, இதுதான் மதர் போர்டு. இப்போ இந்த மதர் போர்டில் சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நிறைய விவசாயிங்க பார்த்துட்டு கேட்குற கேள்வி என்னன்னா, இது போல் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அது போல் தான் கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் இந்த மதர் போர்ட்லேயே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஒரே ஒரு லிங்க் மட்டும் நம்ம கழட்டி விட்டோமா, திருப்பி நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த போர்டில் இருக்கிற ஒரு கேபிள் மட்டும் இருக்கும். அந்த கேபிளை நம்ம கழட்டி விட்டோமா நம்ம மேனுவலாக ஓட்டிக்கலாம். இப்போ மேனுவலாக ஓட்டிக்கலான்றது எப்படின்னா, இப்போ சப்போஸ் நூல் கட் ஆகிட்டாலோ இல்லை அந்த பக்கத்துலேருந்து நூல் எதனா பிஞ்சு வந்துட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சில் ஒரு சின்ன, இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸில் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுவோம், அங்கே மோட்டர் ரன் ஆகும். அந்த மோட்டர் ரன் ஆகிறதுனால நூல் கீழே போகும். கீழே போனோடனே சனல் கட்டும். அதே ப்ராசஸ் தான். சப்போஸ் அந்த போர்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த ஒயர் கட்டி விட்டு நம்ம இங்கே மேனுவலாக பண்ணிக்கலாம். அந்த போர்டு எதுக்காகனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, லோட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக கட்டணும்னு சொல்லிட்டு தான் அந்த போர்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது பிரச்சனைனா அந்த ஒயர் மட்டும் கட்டி விட்டு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சனல் இங்கே பாருங்க, இந்த சனல் நம்ம ஒயிட் நூல்லையும் போட்டு ஓட்டலாம். சனலில் தான் ஓட்டணுன்றது இல்லை, ஒயிட் நூலுக்காக தான் இதை மெயினாகவே நாங்கள் டிசைன் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இது போல் நூல் வெளியே வரும். இப்போ சப்போஸ் இடையில கட் ஆகிட்டாலோ இதை ப்ரெஸ் பண்ணாமல் போதும், வண்டியிலேருந்து இறங்கி வர தேவையில்ல. காலைல ஒரு வாட்டி நீங்கள் சனல் போட்டு விட்டீங்கன்னா போதும், வண்டியில் இறங்கி கை வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நூல் கோக்குறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெகுலராக எல்லா மாடலும் இருக்கிற மாதிரி இதில் போட்டு இந்த சக்கரத்தில் ஒரு சுற்று போட்டுன்னு அப்படியே இந்த ஒயிட் நூலில் இப்படி, அதாவது மேலேருந்து கீழே இப்படி சுற்று போட்டு நேராக போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் வழியாக உள்ளே விட்டோமா இந்த பக்கம் வந்துடும். இதோட வண்டி ரன் பண்ண வேண்டியது தான். நான் வண்டி உங்களுக்கு ரன் பண்ணும்போது எப்படி அது ப்ராசஸ் நடக்குதுன்றதை காட்டுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போர்டு என்ன வேலை செய்யுது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போர்டால் தான் இப்போ நம்ம கட்டு லோட் ஆகும். இப்போ இதுதான் லெவரில், இந்த கட்டு லோட் ஆன உடனே இந்த சுவிட்சில் இப்படி ப்ரெஸ் ஆச்சுன்னா இப்போ லோட் ஆக இந்த கேஜ் ஏறும். அதாவது பழைய மாடல் எஸ்கல் எப்படி இருந்ததோ அதே போல் தான் இந்த கேஜ் லெவல் மேலே ஏறினா இருக்கும். மேலே ஏறினா இங்கே டச் ஆகும். இங்கே டச் ஆகணும்னா டீன் சவுண்ட் வரும், வண்டி நிப்பாட்ட வேண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனல் கட்டுன்னு வரும். சப்போஸ் அந்த போர்டு போயிடுச்சுன்னா சொன்னோம் இல்லைங்க, அந்த போர்டு போயிடுச்சுன்னா இதோட கனெக்ஷன் தான், இந்த ஒயரோட கனெக்ஷன் எடுத்துட்டோமா நம்ம லோட் ஆனும்போது நம்மள பார்த்து அந்த சுவிட்ச் அழுத்தி வேண்டியது தான். இப்போ ப்ரெஸ் பண்ணோமா நூல் தானா போகும், பண்ணிக்கும், அவ்வளோதான். இது போல் அலாரம் அடிக்கும். லோட் ஆகிடுச்சு, அலாரம் அடிக்குது. மிஷின் வாங்கினவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவாக அந்த மிஷின் இஸ்கேல் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டுக்கு ஒரு வாட்டியாக இறங்குவாங்க. அதாவது காற்றடிக்கிறத பொறுத்து. இப்போ காற்றடிச்சா நூல் பறகுது, அதனால் இறங்கி போகிறோம். இப்போ நாங்கள் காலையில் ஒரு வாட்டி நூல் போட்டு விட்டால் போதும், அதோட நூல் மாத்திரத்தை தான் இறங்குறோம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கண்டினியூவாக ஓட்டுறோம், நல்லா இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, கூட ஒரு 50 கட்டு வரைக்கும் நாங்கள் கூட ஓட்டுறோம். இப்போ ஒரு நாளைக்கு 400 கட்டு ஓட்டுறோம்னா இதில் 450 ஓட்டுறோம். ஏன்னா அந்த டைம் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லியிருக்காங்க.
இதுவரையும் யாருமே வந்து நம்ம மிஷின் எதுவும் குறை சொல்லல. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சிம்பிளாகவும் நல்லா தரமாகவும் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம மாடல் போன வருஷம் எடுத்தவங்களுக்கு கூட இதை வந்து செட்டிங் போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணித்தரலாம். நம்ம ஜெய்சன் அக்ரி இண்டஸ்ட்ரியோட டிசைனே எப்படின்னா, அப்டேட் வரும்போதெல்லாம் வந்து பழைய மிஷினுக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஒரு 2, 3 மாதத்தில் கண்டிப்பாக அது போல் பண்ணித்தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.